வந்துள்ள முன்னாள் மாணவர்கள் ஆசிரியர்கள் அனைவருக்கும் முன்னாள் மாணவர் சங்க சார்பாக வருக என வரவேற்கிறேன். இந்த ஆண்டு விழான்றது பாதி கவர்மெண்ட் ஸ்கூல்ல நடக்கிறது இல்லை. நம்ம ஒரு ஸ்கூலோட நேம் வெளியே தெரியணும் அப்படின்னாக்கா நம்ம சந்திர சார் சொன்ன மாதிரி தான் அந்த கை எப்படி ஒரு மாற்றம் கொண்டு வந்தோம். கான்வென்ட் குழந்தைகளை விட நாங்கள் எதுலேயும் கம்மி இல்லை, அதை செஞ்சு காமிக்கணும். நம்ம குழந்தைங்க பாக்கெட்டில் கைப்பட்டு போகணும், நம்ம எதுலேயும் டவுன் இல்லை அப்படின்றத சந்திரசேகர் சார் பீரியட்ல இருந்து பண்ணிட்டு இருந்தோம். அந்த கை வந்தது, ஸ்கூலோட அட்மாஸ்பியரை மாறுச்சு, யூனிஃபார்ம் மாறுச்சு, ட்ராக் ஷூட் வந்தது, உங்களோட லைஃப் ஸ்டைலே மாறுது. நம்ம ஒரு ஸ்கூல், அந்த ஸ்கூலோட நேம் பெரிய லெவல்ல ஹைலைட் ஆகணும் அப்படின்னாக்கா ஹைலைட் ஆகிறதுக்கு ரெண்டு ரீசன். எந்த விஷயத்துல நீங்க ஸ்கூலோட நேம் ஹை லெவல்ல கொண்டு வருவீங்க? எஜுகேஷன்ல நீங்க 100% ரிசல்ட் வந்துருச்சுனாக்கா தமிழ்நாடு திருப்பி பார்க்கும். அதுல ஃபர்ஸ்ட் மார்க் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் உபதலை ஸ்கூல், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் உபதலை ஸ்கூல், ஸ்டேட் தேர்ட் உபதலை ஸ்கூல் அப்படின்னா அந்த ஸ்கூலை தமிழ்நாடே திருப்பி பார்க்கும். அடுத்ததா அதே ஸ்கூலோட நேமை ஈஸியா வெளியே கொண்டு வரதுக்கு கவர்மெண்ட் தெரியுற லெவல்ல கொண்டு வரணும் அப்படின்னாக்கா செகண்ட் ஸ்போர்ட்ஸ். நீ ஸ்போர்ட்ஸ்ல டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஸ்டேட் லெவல் போயிட்டு வந்தானாக்கா ஆட்டோமேட்டிக்கா உபதலை பள்ளி ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட், ஸ்டேட்ல செகண்ட், டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட், டிஸ்ட்ரிக்ட்ல செகண்ட். அப்ப அந்த ஸ்கூலோட நேமை நம்ம ஈஸியா வெளியே கொண்டு வரலாம். அதெல்லாம் குழந்தைங்க உங்க கையில இருக்கு. ஸ்போர்ட்ஸ்மேன் கிட்ட தான் ஹெவி டிசிப்ளின் இருக்கும். அந்த ஸ்போர்ட்ஸ்மேன் லாஸ்ட் 2 months உட்கார்ந்து படிச்சாலே படிச்சு எக்ஸாம் பாஸ் ஆயிடலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கோங்க. நான் ஸ்கூல்ல இருந்ததே இல்லை. அப்போ அந்த ஸ்கூல் டைம்ல மேட்ச் கண்டினியூ. இங்க ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் விளையாண்டோம், டிஸ்ட்ரிக்ட் முடிச்சு டிவிஷனல் போனோம், டிவிஷனல் முடிச்சு ஸ்டேட்டுக்கு போனோம். அதெல்லாம் முடிச்சு வர்றதுக்குள்ளார இந்த ரிவிஷன் எக்ஸாம்